அழகே அழகே அழகின் அழகே நீ அடி உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி 5 நிமிடம் தானடி. மாரியம்மா மாரியம்மா திருசூலியம்மா நீலியம்மா. ஆமா, எதுக்கு நீ இப்ப இந்த பாட்டை பாடின? நாலேருந்து ஆடி பிறக்குதுலங்க, அதாங்க. ஆமா, நீங்க எதுக்கு பாடுனீங்க? சும்மாதான். பாஞ்சு பாஞ்சு சொல்லுங்க மாமா. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா மாமா? என்னாச்சு பாஞ்சு, ஏன் சோகமாயிட்ட? நான் இன்னைக்கு மட்டும்தான் அழகா தெரியணும் மாமா உங்க கண்ணுக்கு. அப்படி இல்ல பாஞ்சு, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அழகு ராணி நீ. சரிங்க மாமா. அது பாஞ்சு. சொல்லுங்க மாமா. யார் இந்நேரத்துல கதவை தட்டுறது? வேற யாரு, உங்க அருமை தங்கச்சி தான். என்ன லூசு பையலே, ஆடி மாசம் ஆனாலே அன்னைக்கு சாமி வரும்ல. யார் சொன்னது உனக்கு? அண்ணியோட அப்பா தான் சொன்னாங்க. அவன் கிடக்குறான் காட்டெருமை. ஆடி மாசம் வந்துட்டுல அண்ணியை ஊருக்கு அனுப்பிவிடு. கல்யாணம் என்ன ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும்தான் ஊருக்கு அனுப்பிவிட முடியும், இது 2வது வருஷம் அனுப்ப முடியாது. என்னமோ பண்ணு போ. பாஞ்சு பாஞ்சு சொல்லுங்க மாமா. அது போதும் போதும். ஏன் பாஞ்சு? நாளையில இந்த ஆடி மாசம் ஆரம்பிக்குது, அதனால இனிமே ஒரு மாசத்துக்கு ரொமான்ஸ் கிடையாது. என்னது, ஒரு மாசமா? என்னென்ன ஊருக்கு ஆயிட்டீங்க போல. இந்த வீட்ல இனிமே ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸா? அது என்ன ரூல்ஸ்? இனிமே காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும். எடி, நான் என்ன மனுஷனா கோழி அடி? அண்ணா, உன்னால கோழிக்கே லீவ் இருக்கும் போல. இனிமே ஒரு மாசத்துக்கு வாசல் பெருக்கணும், சரி. கோலம் போடணும், சரி. பாத்திரத்தை விளக்கணும். சரி, அப்புறம் வேற ஏதாவது இருக்காமா? ஏண்டி, நானா புருஷனா இல்ல ஃபுல் டைம் வேலைக்காரனாடி? அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு போல. இந்த ஆடி மாசம் எப்பதான் முடியுமோ? இன்னும் 29 நாள் இருக்குங்க. என்னது, இன்னும் 29 நாளா? ஐயோ, இந்த 29 நாள் நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. தங்கச்சி, போய் காலண்டர் எடுத்துருவாமா. காலண்டரை பார்த்து குலுங்கி குலுங்கி அழுதா மட்டும் இந்த 29 நாள் இன்னைக்கு முடிஞ்சிருமாண்ணே. அண்ணனுக்கு இனிமே ஒரே ஜாலி தான் போங்க. நீ ரொம்ப சந்தோஷப்படாதம்மா, உன் அண்ணாவோட சேர்ந்து நீ தான் வேலை பார்க்கணும். என்னது, நானும் வேலை பார்க்கணுமா? அப்பாடா, எனக்கு இப்பதான் ஒரே சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் எல்லா வேலையும் தனியா பார்க்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, எனக்கு ஹெல்ப் பண்ண என் தங்கச்சி வந்திருக்கா. முடியாது முடியாது, வேலை செஞ்சாதாம்மா இந்த வீட்டுல சோறு. அன்னிக்கிட்ட நானும் மாட்டிக்கிட்டேனா?